ராணிப்பேட்டையில் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் தைவானை சேர்ந்த காலணி உற்பத்தி தொழிற்சாலை காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதல்வர் ஸ்டாலின். மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் குறித்த விவாதம் தொடங்கியது. நெருக்கடி நிலை சட்ட திருத்தம் பற்றி நிர்மலா சீதாராமன் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு. பன்முகத்தன்மையை குலைக்கும் இந்த மசோதாவை ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து எதிர்க்க அழைப்பு. ஆயிரத்தி 1971ஆம் ஆண்டு போரில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியதன் வெற்றி தினம் இன்று அனுசரிப்பு. நாடு முழுவதும் ராணுவ வீரர்கள் நினைவு சின்னத்தில் மரியாதை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. தூத்துக்குடி உட்பட பல்வேறு இடங்களில் இன்னமும் தண்ணீர் வடியாமல் இருப்பதால் மக்கள் அவதி. அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ளார் இலங்கை அதிபர் அனுர திசநாயக்க. டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு.